வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. திருந்திய நெல் சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி ஏஎஸ் தர்மராஜ். இவர் மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி கிராம விவசாயி ஆவார். மதுரை மாவட்ட வேளாண்மை துறையின் வழிகாட்டுதலின் பேரில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் குறைந்த விதை அளவு மற்றும் விதை நேர்த்தி போன்ற தொழில்நுட்பங்களை மேற்கொண்டு திருந்திய நெல் சாகுபடியில் இயந்திர முறையில் நடவு மேற்கொண்டு குறைந்த செலவில் நிறைந்த லாபமீட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, வேளாண்மைத்துறை அதிகாரிகள்டையும் விவசாய காலேஜ்கிட்டையும் திருந்திய நெல் சாகுபடியை பற்றி எங்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் திருந்திய நெல் சாகுபடி இப்போ போட்டிருக்கிறோம். சுமார் 20 ஏக்கரில் போட்டிருக்கிறோம். இதில் விதை ஏற்கனவே நம்ம சாதாரண நடவில் விதை 30 கிலோ போடுவோம். இப்போ இந்த திருந்திய நெல் சாகுபடியில் 3 கிலோலேருந்து 7 கிலோ வரைக்கும் போட்டாலே போதுங்கிற மாதிரியாக இருக்குது. அதுபோக விதை போடுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி கண்டிப்பாக பண்ணிடணும். விதை நேர்த்தி முடிஞ்ச உடனே அடுத்து இதனுடைய வயசு விதைக்கு நம்ம நாற்றாங்காலுடைய வயசு 14 நாட்கள் தான். மேலும் இதுக்கு உழுகும்போது சூடமோனாதை போட்டோம். நம்ம வேளாண்மை அதிகாரிகள் சொன்ன உடனே சூடமோனா போட்டு அதை பண்ணோன்னே நல்லாயிருக்கும், வேறு எழுகல் நோய் வராது, மேற்கொண்டு பங்கஸும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதை போட்டு தான் நடவு பண்ணியிருக்கிறோம். திருந்திய நெல் சாகுபடி போடுறதுனாலங்க தூர் அதிகமாக பிடிக்குதுங்க. அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அதனால் இந்த தூர் ரொம்ப அதிகமாக பிடிக்கும்போது நெல் மணிகளும் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் நம்மளும் இந்த மாதிரி நடவு செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தையே உண்டு பண்ணிச்சு. இது போக மகசூலும் வேற ஆள் 34 மூடை 35 மூடை எடுக்கிறாங்க 66 கிலோ மூடைக்கு. இந்த திருந்திய நெல் சாகுபடி போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 55 மூடை வரைக்கும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தோணுது. அது எப்படி வருதுன்னு தெரியல. அதனால் அது ஒரு ஆர்வத்தை தூண்டுது. இது போக இந்த களை எடுக்கிறதுல பெரிய ப்ராப்ளம் வருது. அதாவது என்னென்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்குது. இந்த ஆட்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு சுமார் 20 நபர் வருதுன்னு வச்சிங்களேன். 20 நபருக்கு ஒரு நபருக்கு 100 ரூபா வீதம் போட்டோம்னா 20 நபருக்கு 2000 ரூபா வருது. இந்த களை எடுக்கிற கருவி மூலியமாக பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு 300 ரூபாயோட வேலை முடிஞ்சிருது. இது போக வரப்பில் தோரை போட சொல்கிறாங்க. இந்த நெல்லுக்கு உண்டான வயசு 110 நாள், துவரைக்கு உண்டான வயசு 100 நாள் 105 நாள். அப்படிங்கும்போது இது எங்களுக்கு போகிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்ன உடனே நாங்கள் ஒரு 6 அடிக்கு ஒருக்க துவரையை போட்டுக்கிட்டு அதையும் பயிர் செஞ்சுருக்குறோம். அது வரப்பை சுற்றி போட்டிருக்கிறோம். துவரையை கண்டிப்பாக எல்லாருமே வரப்போரமாக இருக்கிறதுல துவரையை கண்டிப்பாக பயிர் செய்யுங்க. அது வயசு 105 நாள்லேருந்து 120 நாள் வரைக்கும் தான் வரும். மேற்கொண்டு திருந்திய நெல் சாகுபடியை எல்லாரும் கடைப்பிடிச்சிங்கன்னா மேற்கொண்டு நம்ம 30 மூடை 32 மூடை எடுக்க வேண்டிய இதை கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 50 மூடையாவது எடுக்கலாம் திருந்திய நெல் சாகுபடியில். அதுபோக சாதாரண விவசாயத்தில் பண்ணிங்கன்னா ஏக்கருக்கு 16,000 ரூபா செலவு வருது. ஆனால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் பண்ணிங்கன்னா குறைஞ்சது 10,000 ரூபா தான் வரும், அதுக்கு மேலே வராது. அதனால் திருந்திய நெல் சாகுபடியில் பண்ணி அதிக மகசூல் எடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற விவசாயி ஏஎஸ் தர்மராஜ் அவர்களை 0932444440 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
பிரதேசத்திற்கேற்ற வணிக ரீதியிலான வாசனை பயிர் எலுமிச்சை புல். இது காட்டு செடியாகவே வளரும் தன்மை கொண்டது. எல்லா பகுதிகளிலும் வளரும். இது வளரும் தன்மையை பொறுத்து இதிலிருந்து கிடைக்கும் வாசனை எண்ணெயின் அளவு மாறுகின்றது. மேலும் இதன் சாகுபடி மற்றும் வணிக தேவைகள் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். வணக்கம் மேலாண்மை பெருமக்களே. நம்ம இப்போ இந்த பகுதியில் இருக்கிறது வந்து எலுமிச்சம் புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசனை திரவிய பயிரில் இருக்கிறோம். எலுமிச்சம் புல் அப்படின்னாவே நீங்கள் நிறைய விவசாய பெருமக்களுக்கு தெரியும். தோட்டங்களில் உள்ளே போகும்போது காட்டு செடியாகவே வளர்ந்துருக்கும். இது வந்து இந்த இடத்துல வரணும் அப்படின்ற ஒரு கணிப்பு இல்லை. இது எல்லா பகுதிக்கும் ஏற்றது. சமதள பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஹில்லாக்குன்னு சொல்லுவோம். ஒரு குன்றோட அடித்தளத்தில் அடிப்பகுதியில் வந்து இந்த புல் வந்து இருக்கும். இது வந்து தமிழில் போதை புல்னு சொல்லுவோம், இல்லை லெமன் கிராஸ், ஆங்கிலத்தில் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அதில் எங்கே வளர்ந்தாலும் இதனுடைய வாசனை எண்ணெய், இந்த லெமன் கிராஸ் எண்ணெய் வந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த எண்ணெயோடைய அளவு தான் வந்து மாறும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த எலுமிச்சை புல் வந்து குறைஞ்சது வந்து 800 மீட்டர்லேருந்து 2000 மீட்டர் வரைக்கும் உள்ள பகுதிகளில் வந்து நல்லபடியாக வளரும். இதனுடைய சாகுபடி பார்க்கும்போது இது வேர்விட்ட குச்சிகளில் வேர்விட்ட முறையில் ஒரு குச்சியை வந்து நம்ம நிறைய பக்க கிளைகள்லாம் வரும். அதை பிரித்து வச்சாவே இது ஈஸியாக எளிதாகவே வளரும் தன்மை உடையது. இதனுடைய முக்கியத்துவம் பார்க்கும்போது இதனுடைய இலையிலிருந்து இந்த எலுமிச்சம் புல் ஆயில் எண்ணெய் வந்து எடுக்கிறாங்க. ஒரு ஹெக்டர் நம்ம பயிர் பண்ணோம்னா குறைஞ்சது வந்து ஒரு 350 கிலோ எண்ணெய் வந்து எடுக்கலாம். இந்த வாசனை திரவிய எண்ணெய் வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து இது எண்ணெயுடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து பலவிதமான ஒரு சோப்பு ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, காஸ்மெட்டிக் ஃபேக்ட்ரி, டாய்லெட்ரி, அந்த மாதிரி வந்து ஒரு வீட்டை வந்து வாஷ் பண்ணும்போது அந்த லிக்விட் யூஸ் பண்ணும் அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதோடைய வாசனை வந்து எலுமிச்சம் கலந்து இருக்கிறதுனால இது எலுமிச்சம் புல்லுன்றோம். இதோடைய மற்ற வாசனை திரவிய பயிர்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து ஒரு புதுமையான ஒரு மனம் இருக்கும் இது. ஆனால் இதை சாகுபடி பண்ணுறதுக்கு விவசாயிகள் வந்து ஒரு தனி இடமோ ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு தோட்டமோ இதுக்கு தேவையில்லை, வளமான தோட்டமோ இதுக்கு தேவையில்லை. இது வந்து சாதாரண ஒரு குன்று ஒரு பாறை பகுதியில் கூட இது வளரும் தன்மை உடையது. ஆனால் இதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல்லேருந்து இது ஒரு வருமானம் வர பயிருக்காக நம்ம சாகுபடி பண்ண முடியும் அப்படின்றத எங்கள் சாத்தியக்கூறு. அதை எப்படி சாகுபடி பண்ணலாம்னா, உங்கள் பகுதியில் வந்து நீங்கள் சாகுபடி பண்ணுறதுக்கு ஏற்ற நிலம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த புல்லை வந்து இந்த பக்க கிளைகளில் நிறையா வாங்கி ஒரு கட்டு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஒரு கட்டு நீங்கள் எலுமிச்சம் புல் நீங்கள் வாங்கினீங்கன்னாவே ஒரு 100 கத்தையாக கொடுப்பாங்க. அந்த 100 கத்தை வந்து ஒரு சைடு ஒரு பக்க கிளைகள் வந்து ₹1 இல்லை ₹2 இருக்கும். அதை வாங்கி மழை காலத்தில் நீங்கள் வந்து அங்கங்கே வந்து 30 சென்டிமீட்டர்லேருந்து 40 சென்டிமீட்டர் வரைக்கும் ஊண்டி விட்ருவாங்க. அப்புறம் வந்து நம்ம அறுத்து விடும்போது சரியாகிடும். அந்த பக்க கிளைகள் வந்து நம்ம சரியாக வரும்போது அந்த இடைவெளி வந்து சரியாக வந்துடும். இந்த அறுவடை வந்து முதலாம் ஆண்டிலே வந்துடும். ஒரு 6 மாதத்தில் வந்து பூமியிலேருந்து ஒரு 15லேருந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கட் பண்ணி அதை வந்து முதலாவது அறுவடைக்கு நம்ம கொண்டு போயிடலாம். வருஷத்துக்கு அந்த 5 வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு 3 முறை 4 மாதத்துக்கு ஒரு அறுவடை பண்ணலாம். ஒரு ஹெக்டேர் பரப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து 18 டன்னு இந்த பச்சை இலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குறைஞ்சது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஒரு 300லேருந்து 350 கிலோ எண்ணெய் வந்து கிடைக்கும். விவசாய பெருமக்கள் வந்து இதை வந்து நம்ம போடலாம். இதுக்கு வந்து இவ்வளோ உயரம், அதாவது ரொம்ப வெயில் அடிக்கிற பகுதி, ரொம்ப சமதள உள்ள பகுதிகளுக்கு வந்து இது வந்து ஏற்றதாக இல்லை. கொஞ்சம் ஒரு 800 மீட்டர் எலிவேஷன்லேருந்து மீட்டர் உயரத்துலேருந்து 2000 மீட்டர் வரைக்கும் இதை நம்ம போடலாம். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த எலுமிச்சம் புல்லில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த செடியை நீங்கள் வச்சிங்கன்னா இந்த வாழைக்கு இந்த ஸ்மெல் இருந்ததுன்னா இந்த பூச்சிகள், சின்ன பூச்சிகள்லாம் வீட்டிலலாம் வராது. அந்த பூச்சி விரட்டியாகவும் இதை பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம வந்து விதையும் வரும், பூவிலேருந்து விதையெல்லாம் வரும். விதையை போட்டு நாற்றாங்கால் போட்டு அதையும் நம்ம விதையை சும்மா தூவி விட்டாலுமே இது முளைச்சிரும். ஆனால் ரொம்ப உயரத்தில் நீங்கள் வந்து பனி பிரதேசங்களில் இதை போட்டோன்னா இந்த ஆயில் உடைய அளவு வந்து குறையும். அதனால் மிதவெப்ப பகுதியில் உள்ள விவசாய பெருமக்கள் வந்து இந்த பயிரை வந்து ஒரு சைடு, அதாவது ஒரு பக்க பயிராகனு நம்ம வந்து
சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான பயிர் என்றதை சொல்லலாம். இது வந்து ஒரு புல்வெளி, ஒரு புல்லை சார்ந்தது. அதனால் வந்து இது வந்து நம்ம இந்த மாட்டுக்கு நம்ம புல் வளர்க்குறோம், அதே மாதிரி வளர்த்தாவே நம்மளுக்கு அதிகமான உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இதிலேருந்து. இதுக்கு வந்து உரம் போடுறதோ, இதுக்கு வந்து நீங்கள் ரசாயன உரங்கள் போட்டிங்கன்னா, தலைச்சத்து கொடுக்கக்கூடிய உரங்கள் அதிகமாக போட்டாவே, இது நம்ம இலையை தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம், அவ்வளோ நம்மளுக்கு வந்து இலைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். விவசாய பெருமக்கள் போட்டு பயன்படும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் ஜே ராஜாங்கம் அவர்களை 0943889717 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.